கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம். பிரச்சனை மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று அநேக காரியங்கள் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லது சில தடைகள் நம்மை முன்னேற செல்லாமல், சில காரியத்தை செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கலாம். இதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். தேவ ஜனமே, இந்த இடத்தில் நெகேமியா இடிக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் போகிறான். அவன் போன காரியம் வாய்ப்பது போல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு அது கட்டப்படுகிறதை பார்த்த ஒரு சிலர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து யுத்தம் செய்ய வருகிறார்கள். அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடாது என்று தடை செய்ய வருகிறார்கள். ஆண்டவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் காரணம் இல்லாமல் யுத்தம், ஏன் காரணமில்லாத காயங்கள், ஏன் காரணமில்லாத தடை தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்குள் வளர்ந்தேறுகிறதை பார்த்த அநேகர் இப்படியாய் செய்கிறார்கள். நீங்கள் இடிக்கப்பட்டிருந்த தேவ ஆலயத்தை கட்டுகிறதை பார்க்கிற அநேகர் இப்படியாய் உங்களுக்கு விரோதமாய் யுத்தங்களை கொண்டு வந்து நீங்கள் செய்கிற வேலையை தடுக்க நினைக்கிறார்கள். ஆண்டவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்குள் அதிகமாய் வளருகிறீர்கள் என்றால் அதிக யுத்தங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு நாளும் நாம் தோற்று போக மாட்டோம். அதுதான் அதில் சிறப்பு. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு யுத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு யுத்தம் இருந்தாலும் அதில் ஜெயம் நமக்குத்தான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை யுத்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ ஆண்டவருக்குள் வளருகிறதினால் தான் இவ்வளவு யுத்தம். ஆகவே அதை கண்டு சோர்ந்து போகாதே. நான் வளருகிறதினால் தானே பிரச்சனை, ஆண்டவரோட அதிக உறவில் இல்லாமல் அளவா இருந்து கொள்ளுகிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏனென்றால் அதுதான் பிசாசின் தந்திரம். ஆகவே அதில் அந்த காரியத்தில் விழுந்து போகாதிருங்கள். நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள் வளர ஒப்பு கொடுங்கள். ஆரம்பம் யுத்தமாயிருக்கலாம், ஆனால் முடிவு ஜெயமாயிருக்கும். அது உங்களுடையதாயிருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல கடற்கரையில் நாம் கரையில் நிற்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் உள்ளே கடந்து செல்ல முயற்சிப்போம் என்றால் அலைகள் மேல் அலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஐயோ, அலைகளா இருக்கிறது என்று திரும்பி வந்து விடுவோம் என்றால் நடு சமுத்திரத்தை அடைய முடியாது. ஆனால் அலைகளை தாண்டி நான் போவேன் என்று சொல்லி பிரயாணிப்பீர்கள் என்றால் நடு சமுத்திரம் மிகுந்த அமைதலாயிருக்கும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகளே. ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், யுத்தம் யுத்தம், போராட்டம் போராட்டம் என்று கலங்காதே. இன்னும் கொஞ்சம் நீ எனக்குள்ளாய் வேரூன்றி விட்டாய், ஆனால் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. உன்னுடைய நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் இந்த யுத்தங்களை மேற்கொள்ள, நமக்கு விரோதமாய் எழும்புகிற தடைகளை தடுக்க நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது: நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆம் தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய் யுத்தம் உண்டுதான், போராட்டம் உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான். ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் அவர் நம்மை சுமந்து கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் இவற்றை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஜெபம்தான். தேவ ஜனமே, அதுதான் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தில் யுத்தங்கள் என்று சொன்னால் கத்தி, கேடகம் இவற்றை எடுக்க சொல்வார்கள். ஆனால் நாம் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்யும் போது நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஜெபம்தான். தேவ ஜனமே, இன்றைக்கும் ஜெபம் என்னும் ஆயுதத்தை எடுத்து நீ யுத்தம் பண்ணு. ஆண்டவர் உனக்காக ஜெயத்தை உனக்கு வாங்கி கொடுப்பார். தடைகள் இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவர் உனக்கு நியமித்திருக்கிறதை செய்து முடிப்பார். எப்பொழுது தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷியாய், ஜெபிக்கிற மனுஷனாய் நீ நிற்கும் போது உன் மூலம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், அநேக ஆத்துமாக்கள் கட்டப்படும். ஆகவே ஜெபம் செய்ய உன்னை அர்ப்பணி. இரவு பகலாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிற பிள்ளையாய் நீ மாறி உலகத்திற்கே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்